எப்பயுமே எந்த ஒரு கதையாக இருந்தாலுமே வெறும் என்டர்டெயின்மெண்ட்டும் சொல்கிறது வந்து கதை இல்லை. கதைகள் எதுக்கு படைக்கப்பட்டதுன்னா, ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்காக ஆரம்பத்திலேருந்து மகாபாரதம்லேருந்து ராமாயணத்துலேருந்து அந்த மாதிரி. மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு அவர் வருவார். தமிழ் சினிமாவில் ஒரு விஜய் சேதுபதி மாதிரி ஒரு நிரந்தர இடத்த நண்பர் பிடிப்பார். எனக்கு அதில் 100% நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று பார்க்கும்போது சார் அடி வாங்குறீங்க, நிறைய அடி வாங்குறீங்க. எல்லாமே கொஞ்சம் ரியலான மாதிரி இருந்துச்சு. உண்மையாக எல்லாமே ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் நிறைய அடி வாங்கிட்டேன், ஆன் ஸ்க்ரீன்லேயும் நிறைய அடி வாங்கிட்டேன். என்ன ஏன்னா சீனுக்கு அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு தான் இருக்கணும். சரி, நம்ம லைஃப்பில் வாங்கின அடி விட இதெல்லாம் கம்மி தான், வாங்கிக்குவோம். என்ன விஜய் முருகன் சார் தான் வச்சு ஓவராக வெளுத்துட்டாரு. 2 நாள் கை தூக்க முடியல. ஒரிஜினலாக எல்லாமே இல்லை, ஒரிஜினல் இதுதான். காலைல பார்த்தோன்னே 2 பேரும் போயிட்டாங்க சார். சொன்னேன் டென்ஷன் ஆகிட்டாரு. என்னடா வேலை பார்க்குறீங்க, ஒரு 2 சின்ன பசங்க ஒரு ஆர்டிஸ்ட் கூட பிடிக்க முடியாது அப்படின்னா, உங்களுக்கு தண்டனடா, நீங்கள் 2 பேரும் போய் க்ளீன் சேவ் பண்ணிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் பண்ணி நீங்களே வாங்கடா அப்படின்ட்டாரு. சினிமாவில் எங்கேயாவது ஓரமாக நிற்க வச்சிட மாட்டாங்களா அப்படின்லாம் நிறைய லைஃப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அதனால் அப்படி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக எங்கேயாவது நிற்க வச்சிட மாட்டாங்களா, டயலாக் கொடுத்துட மாட்டாங்க, ஏக்கெல்லாம் நிறைய இருக்கும்ல. 1 கோட்டரு 2 கோட்டரு, ஆமாம், இந்த 4வது கோட்டர்னால் அந்த 4வது கோட்டரில் எப்படி இருக்குன்ற ஃபீல் வந்து என் நண்பன் கார்த்திக் நேதாவை நினச்சிக்குவேன். 4வது கோட்டரில் நண்பன் எப்படி இருப்பான்னு நினச்சிட்டு. சார் எப்படி சார் அந்த ஒரு கிரிட்டிசைஸ் வந்து என்னென்னா, எப்படி விடிய விடிய அந்த ட்ரிங்க்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அது சொல்ல முடியல யார்கிட்டையும். அது என்னென்னா, ஐயா அது போகிற இடத்துலலாம் உனக்கு வாய்ப்பு வருது. இல்லை, டேரெக்டாகவே சொல்கிறேனே, போகிற இடத்துலலாம் உனக்கு வாய்ப்பு வருது. போனால் சுடுகாட்டில் ஒருத்தன் தரான், இன்னொருத்தன் ஆட்டோவில் வச்சுருக்கான். அவன் ஆட்டோவில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் கிட்டத்தட்ட நான் எங்கள் ஊரில் இருக்குது, அதோட இன்ஸ்பிரேஷன் தான். எல்லாருமே வச்சுருக்கதான் சொல்லுவாங்க. ஒருத்தன் ஆட்டோவில் இருக்கிறவங்க சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூ. குட் டே டீம் வந்து நம்ம கூட இருக்காங்க. நேர்காணலுக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தனித்தனியாக சொல்லிடுறேன். சாந்தகுமார் என்ற பிருத்திவி சாருக்கு வணக்கம். வணக்கம் சார். ரைட்டர் சார் வணக்கம். சார் சார் வணக்கம். வணக்கம். சூப்பராக நடிச்சிருந்தீங்க சார். நன்றி சார். நான் ஃபஸ்ட்டு சார்ட்டிருந்து ஆரம்பிச்சிடுறேன். 36 வயசு சாந்தகுமார், ஏன் இந்த கேரக்டர் பண்ணணும்னு தோணுச்சு சார்? அந்த கேரக்டரில் நான் கரெக்டாக இருப்பேன்றது ஒரு டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு பார்த்தேன். கரெக்டாக இருக்குன்னு தோணுன்னு அதாவது பண்ணேன். ஓகே, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் சார். ஏன்னா அறிமுக நடிகர் இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ண முடியும், என்டர்டெயின் பண்ண முடியும், மக்களை வந்து ஜாலியாக வச்சுக்க முடியும் என்டர்டெயின் பண்ணி அப்படிங்கிறத நீங்கள் சாத்தியப்படுத்திட்டீங்க. அது சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வாழ்த்துக்கள். உண்மையிலே ரொம்ப நன்றி சார். ஃபஸ்ட்டு சேனல் 5 நான் இன்டர்வியூக்காக சொல்ல, நான் படம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. சூப்பர் சார். ஃபஸ்ட்டு சேனல் 5 ஒரு பெரிய நன்றி. ஏன்னா சின்ன படங்களை பார்த்து ஆதரித்து அவங்கள கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுன்றது வந்து அது எங்களுக்கு சந்தோஷம், அது ஒரு பெருமையாகவும் இருக்குது. நாளை பின்ன நம்ம பெரிய ஆனதுக்கப்புறம் ஒரு கேமராவில் இன்டர்வியூ பண்ணுறதை விட இப்போ சின்ன வளர்கிற ஆட்களை தேடி பிடிச்சி இன்டர்வியூ பண்ணுறீங்களா, அந்த மாதிரி இந்த சேனலுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா யூடியூப் சேனல்ஸும் அதுக்கு பின்னாடி வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அது எப்படி இருக்குது அந்த ரெஸ்பான்ஸை பார்க்குறீங்களா? இப்போ நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, அது எப்படி இருக்குது அறிமுக படத்தில் அது இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது? ஒரு 3 நாளாக வந்து உண்மையாகவே வந்து ஒரு அன்பு மலையில் நனைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த வாழ்த்துக்கள் ரொம்ப எமோஷன் ஆகிடக்கூடாது. ஒரு மாதிரி நம்மளை ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. என்ன இத்தனை பேர் வாழ்த்துறது, இத்தனை பாராட்டுகள், அது வந்து இவ்வளோ நாள் இந்த 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டு. அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து அன்றைக்கி போய் நிம்மதியாக தூங்க முடியுது. நான் இந்த ஒரு 2-3 டேஸாக வந்து இத்தனை பேர் வாழ்த்து தெரிவிக்கும் போது நிம்மதியான தூக்கம் வருது எனக்கு. ஃபஸ்ட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு நிம்மதியாக தூங்கி. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய்? இல்லை, இந்த படம் வருது வரலன்றது, படம் கண்டிப்பாக ரெவென்யூ பண்ணிவிடும் இந்த படம். ஏன்னா அது நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா இத்தனை பார்த்தவங்க அத்தனை பேரும் இந்த படம் நல்லாயிருக்கு, அவ்வளோ அந்த சாந்தகுமார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னாங்க. அதுதான் எங்களுக்கு தேவையான ஃபஸ்ட்டு சக்ஸஸ். செகண்டரி தான் மணி. அது கிடச்சிருச்சுன்னும் போது நாங்கள் ஒரு ஜெயிச்ச ஃபீல் வந்துருச்சு ஆல்ரெடி எங்களுக்கு. ஓகே, சாரோடைய ரைட்டிங் பற்றி பேசணும். ஏன்னா ஒரு நாள் ஒரு குடிகாரர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக தான் பேஸாக போகுது. அப்படிங்கும்போது சில அலப்பறைகள்லாம் பண்ணுறாங்க. அந்த அலப்பறைகள் எல்லாமே ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது சமூகத்து மேலே மக்களுக்கு இருக்க கோவத்தை வந்து அங்கங்கே வெளிப்படுத்துகிறாங்க. அது எங்கே தோணுச்சு சார் அந்த மாதிரி இருக்கணும்? எப்பயுமே எந்த ஒரு கதையாக இருந்தாலுமே வெறும் என்டர்டெயின்மெண்ட்டும் சொல்கிறது வந்து கதை இல்லை. அது இல்லை. கதைகள் எதுக்கு படைக்கப்பட்டதுன்னா, ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்காக ஆரம்பத்திலேருந்து மகாபாரதம்லேருந்து ராமாயணத்துலேருந்து அந்த மாதிரி. ஸோ இன்னமும் என்னென்னா, ஒரு கதையில் வந்து நம்ம சமகால
அதில் என்ன நடக்குதுங்கிறது நம்ம அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கணும். இது 10 வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருக்கும், இப்போ வேறு மாதிரி இருக்குது. இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இதே டீம் ட்ரெயினிங் கேட்டிங்கன்னா அப்போது இதே கதையை பண்ணாலும் நாங்கள் அப்போ இருக்கிற சோஷியல் சட்டையர் வச்சு என்னென்னலாம் நம்ம சமூகத்தில் பிரச்சனைகள் இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் எல்லா வகையிலுமே இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம கதைக்குள்ளே கொண்டு வரணுமோ அது காலங்கள் மாறும்பொழுது மனித உணர்வுகள் மாறும்போது கதைகளுக்கான இதுவும் மாறிட்டே தான் இருக்கும். சார் சார் முத்தம் கொடுங்க சார். சார் வெல்கம் சார். முதல் இன்டர்வியூ. ஆமாம் சார், நடிகராக வந்து ஆமாம் நடிகராக எனக்கு தான் முதல் இன்டர்வியூ. ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு நண்பன் அவர் எனக்கு பிருத்திவிராஜ் வந்து என்னோடய உதவி இயக்குனர் 2 பேருமே. அதனால் வந்து அப்போ இருந்து ஒரு 15 வருஷமாக 2 பேரும் நண்பர்களாக இருக்கோம். கூப்பிட்டு இந்த படத்தில் வந்துட்டு டிஸ்கஷன்லலாம் இருந்தேன் பிகினிங்கில். அப்புறம் அந்த படத்தோட ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நீங்கள் இந்த படத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் பங்கெடுத்தே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சி என்னை நடிக்க கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போனதில் முத்தமெல்லாம் வாங்கினேன்னு வைங்களேன். இந்த குட்டுப்பட்டாலும் மோதிரைக்கையில் கூப்பிட்டு போகிற மாதிரி. ஹைலைட் என்னன்னா அவரும் முத்தம் கொடுப்பாருங்க. அதை தான் சொல்கிறேன், அவர்கிட்ட தான் முத்தம் வாங்கினேன்றேன். அடித்ததுக்கு முத்தம் கொடுத்தாரு. ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு சீன் கொடுத்தாங்க. அப்புறம் அவர் இயக்குனருக்கும் மைக்கேல் சாருக்கு அவருக்கு எல்லாருக்குமே நன்றி. எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான். ஸோ இது ஒரு நண்பர்களோட படம் மாதிரி தான். இது ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி படம்னு சொல்ல முடியாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய இது கடினமான உழைப்பு, அதுக்கான ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்குது. மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு அவர் வருவார். தமிழ் சினிமாவில் ஒரு விஜய் சேதுபதி மாதிரி ஒரு நிரந்தர இடத்த நண்பர் பிடிப்பார். எனக்கு அதில் 100% நம்பிக்கை இருக்குது. சாந்தகமாக இருக்குது, அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, அதான் ஒரு சில கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர் நேம்லேயே ஆடியன்ஸ்கிட்ட ரிசீவ் ஆவாங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா பாட்ஷா, வேல்நாயக்கர், இவங்க கேரக்டர்லாம் சொன்னாலே இவங்க தான் அப்படின்னு வரும். சாந்தகுமார் அது மாதிரி ரிஜிஸ்டர் ஆவார். கண்டிப்பாக அவர் ஒன்று நம்ம சாந்தகுமாராக இருப்போம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸில் எவனாவது ஒரு சாந்தகுமார் இருப்பான். அதனால் இருக்காங்க கண்டிப்பாக இருப்பாங்க. தெருவுக்கு ஒரு சாந்தகுமாராவது நம்ம கண்டிப்பாக இருந்துட்டு இருப்பாங்க எல்லா லைஃப்லையும். இன்னொன்று பார்க்கும்போது சார் அடி வாங்குறீங்க, நிறைய அடி வாங்குறீங்க, எல்லாமே கொஞ்சம் ரியலான மாதிரி இருந்துச்சு. உண்மையாக எல்லாமே ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் நிறைய அடி வாங்கிட்டேன், ஆன் ஸ்க்ரீன்லேயும் நிறைய அடி வாங்கிட்டேன். என்ன ஏன்னா சீனுக்கு அவங்ககிட்ட அடி வாங்கிட்டே தான் இருக்கணும். அதனால் வந்து சரி நம்ம லைஃப்பில் வாங்கின அடி விட இதெல்லாம் கம்மி தான், வாங்கிக்குவோம். என்ன விஜய் முருகன் சார் தான் வச்சு ஓவராக வெளுத்துட்டாரு. 2 நாள் கை தூக்க முடியல. அடிச்சு ஒரிஜினலா எல்லாமே இல்லை ஒரிஜினல் இதுதான். அது குச்சியில் அடிக்கிறதுலாம் ஒரிஜினல் தான். மீதியெல்லாம் மேஜிக்கில் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. எல்லாருமே சேர்ந்து அடிப்பாங்க, காலில் மீட்டிங் அதெல்லாம் போட்டு வெறிச்சாங்க. ஆமாம், ஹோட்டல் கிடக்கிறேன், கீழே வந்தவன் போனவன். ஏன் அது இதை கூட எடுத்துருக்கலாமே, கொஞ்சம் ஃபேக் பண்ணி சீட் அந்த மாதிரி எடுத்துருக்கலாம். இல்லை ஃபேக் பண்ணுறதுக்கு ஆளும் இல்லை, காசும் இல்லை, படுத்துருவோம். அப்படிதான் போச்சு. அது வேணாம், அது ரியாலிட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணதாங்க. சரி, இப்போது ஏன் ஒரு ஹீரோயின் கதாபாத்திரமே இல்லாமல் மூவ் பண்ணணும்னு நினச்சிங்க சார்? மைனா நந்தினி வராங்க, அவங்க அது பெருசாக ஹீரோயின் மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படின்னாலும் ஏன் அந்த மூவ் ஏன் இல்லை? அது பிளான்லாம் எதுவும் இல்லையா? பிளான்லாம் எதுவுமே பண்ணலை. இது வந்து ஒருத்தனோட வாழ்க்கை, அவ்வளோதான். மெயின் இன்டர்கட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு இன்னொரு பிளான். மெயினாக இதில் இன்டர்கட்டு கிடையாது. இன்டர்கட் இருந்திருந்தால் அவங்க ஒய்ஃபுக்கு கேம்ப் போயிருக்கலாம், அவங்க ஒய்ஃபோட சைட் காட்டலாம். அப்புறம் அந்த சட்டையை போட்டு போனான் இல்லையா, அந்த சட்டையோட இன்ஸ்பெக்டர் காட்டலாம், அந்த ஸ்டேஷன் காட்டலாம், இவனை தேடிட்டு இருக்கிற திருப்பூர் போலீஸோட பகுதியை காட்டலாம். இன்டர்கட்டு படத்துலேயே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் தான், 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இன்டர்கட்டு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கட்டு மட்டும் வரும் இன்ட்ரெஸ்டிங்கு, மீதி கிடையவே கிடையாது. ஸோ இவர்கிட்டே கேமரா போயிட்டு இருக்கும்பொழுது நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதில் எதுவும் இல்லை. மற்றபடி பிளான்லாம் இல்லை. ஹீரோயின் வந்தால் சூப்பராக தான் இருந்திருக்கும், கலர்ஃபுல்லாக. அப்படி எதுவும் நான் எதிர்பார்த்தேன். ஒரு வேளை சாந்தகுமாரோட ஒய்ஃபு காட்டுவாங்க அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படின்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் இல்லை இன்டர்கட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைட்டில் போடும்போது மட்டும்தான், ஃபஸ்ட்டு ஆரம்ப டைட்டில் கார்டுக்கு மட்டும்தான் இன்டர்கட் இருக்கும். அதுக்கப்புறம் படம் ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆன பிறகு இன்டர்கட்டே இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இவனா இவங்ககிட்டே போட்டோம், இவன் எங்கே போகிறானா போட்டோம், இவன் அடி வாங்குறானா வாங்கிட்டோம், ஓடனா ஓட்டும், அவ்வளோதான். இவனை யார் தேடுறா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது. சொன்னால் வரல. சார் உங்களது வாழ்க்கை எப்படி சார் இருக்குது? AD2 ஒரு நடிகராக வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது ஆக்சுவலாக வந்து சார் இது இவர் வந்து முதல் படம் ஹீரோவாக தான் இந்த படம் அறிமுகம். நடிகராக வந்து இவர் ஆல்ரெடி அறிமுகம் ஆகிட்டார். நம்ம சபா சார்கிட்ட 2 பேர் உதவி இயக்குனர் வேலை பார்க்கும்போது அன்றைக்கி ஒரு 2 பசங்க வந்துட்டாங்க நடிக்கிறதுக்கு, ஸ்கூல் பசங்க மாதிரி. அப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னா அந்த ஒரு பையனோட ஒரு சொந்தக்காரங்க வந்து தவறிட்டாங்கன்ற அந்த தகவல் ஸ்பாட்டுக்கு வந்தோடனே அந்த பையன் நான் நடிக்கலை, நான் போகிறேன், இந்த மாதிரி எங்கள் பெரியப்பா இதாகிட்டார் அப்படின்னு கிளம்புறான். இவன் கிளம்புற பார்த்து கூட வந்தவனும் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸு போல் உடனே இல்லை நானும் போகிறேன், நானும் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் சார் டேரக்டர் வந்து அப்படி பார்க்குறாரு. சபா சார்னா நம்ம விஐபி, சுந்தரபுருஷன், புண்ணிய பூவே, நாம் இந்த படத்தோட பரதன், விஜயகாந்த் சார் அந்த டேரக்டர், அவர் தான் 2 பேர் ஆரம்பித்தான். அப்போ காலைல பார்த்தோன்னே 2 பேரும் போயிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னால் டென்ஷன் ஆகிட்டார். என்னடா வேலை பார்க்குறீங்க, ஒரு 2 சின்ன பசங்க ஒரு ஆர்டிஸ்ட் கூட பிடிக்க முடியாது அப்படின்னா
உங்களுக்கு தண்டனடா, நீங்கள் 2 பேரும் போய் க்ளீன் சேவ் பண்ணிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நீங்களே வாங்கடா அப்படின்ட்டாரு. எனக்கு என்னென்னா பயம் பதறேன். ஆனால் இவருக்கு என்ன, திருப்பதி வாங்க டக்குன்னு போவோம், வாங்க டக்குன்னு போன்றாரு. யோ நடிக்கலாம் திட்டுவாரியா அப்படின்ட்டேன். வாங்க பார்த்துக்கலாம் போன்ட்டு க்ளீன் சேவ்லாம் பண்ணிட்டு அப்புறம் க்ளீன் சேவ் பண்ணிட்டு வரும்போது சொல்கிறாப்புல அவருக்கு ஆர்வம் இருந்திருக்கு. ஆமாம் சார். இல்லை அப்போ என்னென்னா ரிட்டன் வரும்போது சொல்கிறாப்புல, ஏங்க நான் வந்ததே நடிக்க தாங்க வந்தேன், நீங்கள் கெடுத்து விட்றீங்க போலையே. நான் என்ன பயமுடுத்துறேன், வேணாங்க இதை தப்பாக பண்ணோம்னா திட்டுவாருங்க, ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல ஸ்பாட்டில் சிலர் தப்பு பண்ண அப்படின்னு. ஸோ அப்படி தான் வந்துட்டு அன்னைக்கு அறிமுகம் ஆயிட்டார் 16 படத்தில். அதுக்கப்புறம் இப்போ ஹீரோவாக குட் டே மூலமாக அறிமுகம் ஆகிறாரு. இதுக்கப்புறம் அவருக்கு எல்லா நாளும் ஒரு குட் டே தான் நினைக்கிறேன். அது அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக அவர் சொன்னதான், 2 பசங்க வரல. எனக்கு என்னென்னா சினிமாவில் எங்கேயாவது ஒரு ஓரமாக நிற்க வச்சிட மாட்டாங்களா அப்படின்லாம் நிறைய என் லைஃப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அதனால் அப்படி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக எங்கேயாவது நிற்க வச்சிட மாட்டாங்களா, டயலாக் கொடுத்துட மாட்டாங்க, ஏக்கெல்லாம் நிறைய இருக்கும்ல. இப்போ நம்ம ஒரு படம் அசினேட்டராக ஒர்க் பண்ணும்போது ஐயோ வாய்ப்பு வந்துருச்சு, எப்படியாவது இந்த ஒரு சீனை நடிச்சிடணுன்ட்டு ஃபுல் ப்ரிப்பரேஷனில் போகிறோம், போய் சேவ் பண்ணிட்டு இல்லை ரெடியாக இருக்கேன் வாடா வாருக்குன்ற மாதிரி. அவர் வந்து பதட்டத்திலே இருக்கார். ஆனால் அதே மாதிரி இயக்குனராக வந்தார், நீங்கள் நடிகராக வந்தீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதே மாதிரி எங்கள் 2 பேரையும் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண 2 கோட் ஆக்டர்ஸ் இருக்காங்க. அதில் பரத் சார், மகாலிங்கம் சார். எங்களுக்கு வந்து அவங்க ஒரு குருநாதர் சீனியர். அவங்க தான் வந்து டயலாக்கை சொல்லி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பண்ண வச்சுட்டாங்க அன்றைக்கி. அந்த சீனும் நல்லா வந்துச்சு அந்த படத்தில். அந்த வீடியோ கிளிப் என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். அவர் அந்த இது நடிச்சதை பாருங்கள். ஃபியூச்சரில் அநேகமாக அந்த வீடியோ கிளிப் வைரல் ஆகும் ஒரு நாள். சார் எப்படி சார் ரொம்ப க்ளோஸ்அப் ஷாட்ஸ் நிறையா அந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போது? அது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க க்ளோஸ்அப்பான ஷாட்ஸ்? இல்லை நான் கேமரா இருக்குன்றது எனக்கு ஃபஸ்ட்டு நடிக்கிறது பிடிக்கும். கேமரா இருக்குதுன்றதை மறந்துட்டு நான் அந்த சாந்தகுமாருக்குள்ளே போயிட்டேன். ஒரு கோட்டர் 2 கோட்டரு. ஆமாம், இந்த 4வது கோட்டர்னா அந்த 4வது கோட்டரில் எப்படி இருக்குன்ற ஃபீல் வந்து என் நண்பன் கார்த்திக் நேதாவை நினச்சிக்குவேன். 4வது கோட்டரில் நண்பன் எப்படி இருப்பான்னு நினச்சிட்டு அப்படி தான். வாழ்க்கையில் நடந்த கதையா? அவர் வாழ்க்கையில் நடந்த கதையான இது அப்படியே நடக்கலை. கார்த்திக் நேத்தாவோட பழைய லைஃப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து த பெஸ்ட் குடிகாரன்னே சொல்லுவேன் நான். அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள், அவர் ஒரு 4வது கோட்டர் அடித்தா அவரோட டாக் எப்படி இருக்குன்றது ரியலைஸ் பண்ணிக்குவேன். அதுதான் என்னை அந்த இடத்துல வெளிப்படுத்துச்சு. கேமியோ வந்து இருப்பார். ஆமாம் ஆமாம், மாடர்ன் சாமி. ஆமாம், பெரும்பாலும் ப்ரெஷ் ஷோவில் வந்து அவ்வளோ வரவேற்பெலாம் கிடைக்காது. ஆமாம், சைலண்ட்டாக தான் போகும், எங்கேயாவது ஒரு இடத்துல கிளாப் பண்ணுவாங்க. ஆமாம், அந்த சீனுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ். ஆனால் வராரு கௌரவமாக வாட்ச் வச்சு தான் குடிக்கிறாரு. நல்லா இருந்துச்சு சார். நான் உங்கள் ஆக்டிங் தான் பார்த்து வியந்தேன். எப்படி ஒருத்தர் நியூ கம்மர் இந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அது எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் ஏக்கம், ஒரு வாய்ப்பு கொட்டிட்டீங்க. ஆமாம், அது கட்டச்சிருச்சு வச்சு அடிச்சிருவோன்னு அடிச்சது தான். சவுண்ட் டிசைன் நல்லா இருந்துச்சு சார் படத்தில். கண்டிப்பாக அழகிய குத்தன் சாருக்கும் சுரேன் சாருக்கும் நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவ்வளோ அந்த ஒர்க்கை எல்லாருமே நிறைய பேர் பப்ளிக் பிளேஸ்லேயே தான் இருக்கும்போது அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்சியாக சூப்பராக இருந்தது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்க ரொம்ப டெடிக்கேட்டான ஒர்க்கர்ஸ் 2 பேருமே. வந்து அதை ஒரு சின்ன படம் பெரிய படம் அதெல்லாம் இல்லை, எல்லா படத்துக்கும் அவங்களோட அவுட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் 96 அவங்க பழக்கம், அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. அழகிய குத்தன் சார்லாம் ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். ஒரு ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு வந்து சின்ன சின்ன வாய்ஸ்லாம் எடுப்பார். ஸோ அந்த மாதிரி அவரோட ஒர்க் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த படமும் ரொம்ப அவங்களோட இது தனியாக தெரியும். எஸ், அது இதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி அண்ட் எடிட் 2மே மதன் குணதேவ் அப்படிங்கிற பண்ணியிருக்காரு. எங்கள் அண்ணன் அவர் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு க்ளோஸ்அப்பும் காட்டுறாரு, ஒரு ஒயிட் ஷர்ட்டும் காட்டுறாரு. எனக்கு பிடிச்ச ஷார்ட்டே வந்து நீங்கள் எல்லாருமே, நீங்கள் காளி வெங்கட் சார் நினைக்கிறேன், ஏரியா அந்த சப்வேக்குள்ளே போகும்போது போயிட்டு இருப்பீங்க, இங்கே ஒரு டாக் வந்து அப்படியே தாண்டி போகும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது செமையாக இருந்துச்சு. இங்கே ஃபோக்கஸ் இருக்கும், அங்கே ப்ளராக இருக்க மாதிரி. ஃபியூச்சரில் ஒரு பெரிய கேமராமேனாக இருப்பார். அவரோட ஒர்க், அந்த டெடிகேஷன், அது இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட். மைக்கேலும் சரி, மதன் சாரும் இந்த படம் வந்து அவ்வளோ நின்று டே நைட்டாக உழைச்சி அது 2 ஒரு நண்பனாக இல்லை தாண்டி அந்த பேஷனேட் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். திடீர்னு நான் எப்போயாவது ஒரு 2 மணிக்கு எழுந்து முழிச்சு பார்ப்பேன், மைக்கில் உட்காந்து எதையோ ஒன்று தட்டிக்கிட்டு இருப்பாப்புல. என்ன படுக்கலையாண்ணா? இல்லை, இந்த ஒர்க் போயிட்டுருக்கு, ஏதோ நெட்ஒர்க் எடுக்காது, நேராக மாடியில் கொண்டு போய் டவர் வச்சு இப்படி ஆப்ரேட் பண்ணிருப்பாப்புல வச்சு. அந்த டெடிக்கேஷன்லாம் வந்து ஒரு ஒரு நண்பனை தாண்டி அது அந்த ஒர்க்கை லவ் பண்ணுறது தான். இந்த படம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணது வந்து மைக்கேல் மதன், அண்ணன் மதன் குணதேவா 2 பேரும் டே நைட்டாக வேலை செஞ்சுருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆக போதுன்னும் போது சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்கு இல்லைங்களா. நைட்டு திடீர்னு ஒரு 2 மணிக்கு வண்டி இருக்காது, பைக்கை பிடிச்சின்னு எடுத்துகிட்டு ஓடுவோம் போய் அந்த கரெக்ஷன் இந்த கரெக்ஷன். ஃபைனல் அவுட் வந்துருச்சா? ரெடி, ஃபைனல் அவுட் ரெடி. நாளை காலைல தான் எடுத்தோம் ஃபைனல். ஓகே, இன்னைக்கு காலை 5 மணிக்கு நம்ம நைட்டு படுத்தது 4 மணிக்கு தான். 6 மணிக்கு ஏற்றி ஓடிட்டோம். 6 மணிக்கு ஷோ கியூப்ல.
சார் எப்படி சார் அந்த ஒரு கிரிட்டிசைஸ் வந்து என்னன்னா, எப்படி விடிய விடிய அந்த ட்ரிங்க்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. கிழிஞ்சது அது சொல்ல முடியல யார்கிட்டையும். அது என்னன்னா ஐயா அது போகிற இடத்துலலாம் அவனுக்கு வாய்ப்பு வருது. இல்லை டைரெக்டாகவே சொல்கிறேனே, போகிற இடத்துலலாம் அவனுக்கு வாய்ப்பு வருது. போனால் சுடுகாட்டில் ஒருத்தன் தரான், இன்னொருத்தன் ஆட்டோவில் வச்சுருக்கான். அவன் ஆட்டோவில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் கிட்டத்தட்ட நான் எங்கள் ஊரில் இருக்குது, அதோட இன்ஸ்பிரேஷன் தான். எல்லாருமே வச்சுருக்கதா சொல்ல வரல. ஒருத்தன் ஆட்டோவில் இருக்கிறவங்க கொடுக்குறான், இன்னொருத்தன் சுடுகாட்டில் ஒருத்தன் கொடுக்குறான். ஆனால் இப்போ இந்த மாடர்ன் சாமி வரும்போது அப்போ போட்டுட்டு இருப்பாருல்ல, அது எங்கேருந்து வந்துச்சுன்னு அவன் முன்னாடியே வாங்கி ஜோப்பில் வச்சுருக்கோம். அவன் முன்னாடி தான் ஒயின் ஷாப்பில் இருந்தானே வரான். அங்கேருந்து ஏன் எடுத்துட்டு ஐயா அவன் எடுத்துகிட்டு வரான். விடியெல்லாம் இல்லை, அவன் எடுத்து ஜோப்பில் வச்சுப்பான். அத்தனை வாங்கி வைக்கிறவங்க ஒரு 2 கோட்டை வாங்கி ஜோப்பில் வச்சுட்டு வர மாட்டானா. அந்த இதுதான். ஏன் சார் அது இப்போ சாந்தகுமார் டக்குன்னு திருந்திட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கிளைமேக்ஸில் பார்க்குறோம். ஒரு சம்பவம் நடக்குது, அடுத்த இதே பார்க்கும்போது ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக வர்றாரு. அதுக்கான இடைவேளையும் நாங்கள் சொல்லலை. 2 நாட்கள் கழித்து, 2 மணி நேரம் கழித்து அப்படின்னு எதுவுமே சொல்லலை. 2 வருஷமாக இருக்கலாம், 5 வருஷமாக இருக்கலாம், எப்போ வேணாலும் எப்போ வேணாலும் இருக்கலாம். அதுக்கான டைம் அதனால தான் நாங்கள் சொல்லலை, க்ளீனாக சொல்லலை. அது ஆடியன்ஸோட சைடு எடுத்துக்கிட்டோம், அவங்க எடுத்துக்கிட்டோம் எப்போ திருந்தனான்ட்டு அப்படிங்கிறது தான். ஓகே சார், ஏன் குட் டே பார்க்கணும் அப்படின்னு தனித்தனியாக சொல்லுங்கள் சார். மக்கள் வந்து பார்க்க வராங்க தேட்டருக்கு, இல்லை இப்போ பார்க்காதவங்க, இப்போ ப்ரெஷ் ஷோ இப்போ நம்ம பார்த்தவங்கனால நம்ம பேசுகிறோம், பார்க்காதவங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் ஏன் உள்ள தேட்டருக்குள்ளே வரணும்? சார் நல்ல கொஸ்டின். இது வந்து ஏன் ஒரு படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்குறது. என்னென்னா சார், இந்த குட் டே வந்து ஏன்னா நான் சொல்லிடுறேன், இப்போ பெரிய ஸ்டார் காஸ்ட் படம்லாம் வந்து கண்டிப்பாக உள்ள போயிடுவாங்க, அது எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ சின்ன பட்ஜெட் படங்கள் வரும்போது அதுக்கான கேட்பாங்களே, நான் ஏன் போய் பார்க்கணும் அந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஒன்றும் இல்லை சார், ஒரு இயல்பு லைஃப்பில் நமக்கு சம்மந்தமே இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு சில பேரை கடந்து போயிருப்போம். ஆனால் அவங்க ஏதோ ஒரு வடிவத்தில் நமக்கு சம்மந்தமாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு சிக்னலில் ஒரு 2 செகண்ட் லேட் ஆனதுனால ஒரு பெரிய ஆபத்தையோ இல்லை ஒரு விபத்தையோ நம்ம தடுத்துருந்துக்கலாம், அதன் மூலமாக நடந்திருக்கலாம். அப்படி எல்லாரோட லைஃப்லேயுமே யாரோ ஒரு அனதர் பர்சன் கனெக்டிவிட்டி ஆகிருப்பாங்க. அப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸுமே நமக்கு ஒரு ஃபேக்டராக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக அது படம் வந்து எல்லாரும் போய் கனெக்ட் பண்ணுன்றதுனால நிச்சயமாக அவங்க பார்க்கணும். அது இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அதில் ஒரு இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் தான், இன்றைக்கி கரண்ட்டில் கூட அது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. சைல்டை பற்றின அது தெரியும், அது கதை ஓப்பன் ஆகிருன்றக்காண்டி பார்க்குறேன், அது படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னமும் வந்து ஒரு மூட நம்பிக்கை சார்ந்து, ஒரு நம்பிக்கை அதை மூட நம்பிக்கை தான், நம்பிக்கையில் மூட நம்பிக்கை சார்ந்து இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியதும், ஒரு ட்ரிங்க்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் படம் வலியுறுத்துது. அதனால் நிச்சயமாக தைரியமாக அதை பார்க்கணுன்னு சொல்கிறேன். மேக்ஸிமம் இவரே முடிச்சு விட்டாரு. எங்கள் 2 பேருக்கும் ஒன்றும் இருக்காது. இது இல்லை என்டர்டைன்மெண்ட்டுக்கு யோசிச்சு சில ஆடியன்ஸ் வராங்க, அவங்களுக்காக இருக்குமா? ஐயா 2 விதமாக எனக்கு என்னோட பார்வையில் பார்த்தா 2 விதமாக நான் சொல்லலாம். டெக்னிக்கலி இது வந்து உங்களுக்கு ஒரு புது ஃபீல் கொடுக்கும். டெக்னிக்கலி ஒரே ஹீரோவோட வச்சு போகுது கதை அப்படிங்கும் பொழுதே புதுசாக கேட்கும் போது, படம் பண்ணுற போது எங்கள் கதை சொல்லுங்கள் அப்படின்னு யாராவது கேட்கும்போது, இல்லை ஒரே ஹீரோ தான் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கும்போது, ஒரே ஹீரோவா அது எப்படி, இன்ட்ரிகட் இல்லாமல் எப்படி, அப்படி தான் இருந்தது அவங்களுக்கு. அது ஒரு புது ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. டெக்னிக்கலி அது ஒரு புது ஃபீல் கொடுக்கும். அவனோட நீங்கள் ஒரு நாள் பயணம் பண்ண மாதிரியான ஃபீல் டெக்னிக்கலாக நம்ம அதை சொல்லலாம். கதைக்குள்ளே எடுத்துட்டால் நம்ம பார்க்காத பக்கங்கள் நிறையா இருக்குது, நம்ம பார்க்காத சில பேருடைய பக்கங்கள் நிறையா இருக்குது. அந்த பக்கத்தை வந்து இவன் கொஞ்சம் சொல்லுவான். அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய மனமாற்றம் இருக்குது இல்லையா, அந்த மனமாற்றம் எங்கே நடக்கும்னு தெரியாது. 30 வருஷமாக அவன் 30 இல்லை, 15 வருஷமாக குடிக்கிறான் அந்த கேரக்டர். 15 வருஷமாக குடிச்சிட்டு இருக்கிறவன் அன்னைக்கும் சரக்கை தொடுறான். 15 வருஷம் நிறுத்தாமல் குடிச்சிட்டு இருந்தவன் அந்த ஒரு ராத்திரி வேணான்னு முடிவு பண்ணுறான். அப்படிங்கும் பொழுது என்னால் சரக்கு நிறுத்த முடியலையேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சும்மா அவங்க நினச்சா நிறுத்தலாம். அதே மாதிரி அதில் 15 வருஷமாக குடிச்சிட்டு இருக்கிறவன் அன்றைக்கி நிறுத்துகிறான். அதோட இது என்ன கோர் எதுக்காக நிப்பாட்டுறான் இருக்கு இல்லையா, அந்த ஒரு நைட்டில் நிப்பாட்டுறான். 15 வருஷம் பழக்கம், நம்ம ஒவ்வொரு நைட்டில் நிப்பாட்டோன்னா அப்படி என்ன உனக்கு ஆச்சு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கடைசி ஒரு 20 நிமிஷம் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து நம்ம கோவிந்த வசந்த் ஐயாவோடையும் நம்ம நேதாவோடையும் கையை கோர்த்துக்கிட்டு ஒரு மேஜிக் ஒன்று நடந்திருக்கு குட் டேயில். அந்த மேஜிக் வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது தான் ஃபீல் ஆகும். சார் ஆக்டர் கம் ப்ரொடியூசர், ஃபஸ்ட்டு இந்த படம் ஏன் பார்க்கணுன்ற ஒரு கேள்வி நல்ல கேள்வி. ஒரு புது முயற்சிகள் வருது அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக அதை வரவேற்கணும். அதுக்கு கண்டிப்பாக புதுசாக வழக்கமாக பெரியாட்கள் படம் தாண்டி புதுசாக ஒருத்தன் வரும்போது கண்டிப்பாக புது ஐடியாஸோடு வருவாங்க. அதுக்கு இந்த படத்தை வந்து உள்ளே வந்து பார்க்கலாம். அதை நாங்கள் ஃபுல்ஃபில்லும் பண்ணியிருக்கோம்.
அதை தாண்டி கண்டிப்பாக பெண்கள் அதிகம் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா ஒரு 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 குடிகாரன் ஏன் குடிகாரன் ஆகிறான்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதுக்கு பெண்களும் சரி சமுதாயத்தில் ஃபஸ்ட்டு குடிகாரன் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க போய் அந்த படத்தை பார்க்கணும். இங்கே நம்ம ஒரு குடிகாரன் நம்ம தான் ஏற்படுத்துகிறோம் அதை. ஸோ அதனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கும் இருக்கும். ஒருத்தனை திருத்துறதும் இது பண்ணுறதும் அன்பால் திருத்தலான்றதும் இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒரு சோஷியல் மெசேஜாக வந்து இந்த படம் வந்து பார்க்கும்போது அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு நாள் குடியை நிறுத்தலாமேன்னு தோணும். இந்த படம் பார்க்க வேண்டியதுக்கான முக்கிய ரீசன் இன்றைக்கி ஒரு நாள் குடியை நிறுத்தலாமேன்றது கண்டிப்பாக எல்லா குடிகாரங்களுக்கும் தோணும், நண்பருக்கும் தோணும்னு நினைக்கிறேன். சிரிக்கிறாரு. உங்கள் ரெண்டு ரீசன் நான் என் மைண்டில் இருக்கிறது. இது கண்டிப்பாக ஐயா ஒன்றே இது கண்டிப்பாக குடிகாரர் சம்மந்தப்பட்ட படம் இல்லை. படம் பார்க்காதவங்க ட்ரைலரோ டீசரோ எதாவது பார்த்தா ஒன்று அவங்க நினைக்கிறது ரொம்ப சோகமாக இருக்குமோ, ரொம்ப அழுகாட்சியாக இருக்கோ, இல்லை பேனர் பிடிச்சி குடிக்காதீங்க தயவு செஞ்சுன்னு பிரசன்னம் பண்ணுற கதையாவோ, அது எதுவுமே கிடையாது. நல்ல அட்ராசிட்டி இருக்குது, காமெடி இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்கலாம். அவ்வளோதான். 75% ஜாலி தான். கடைசியாக ஒரு 20 நேரம் சின்னதாக ஒரு கணக்கும் இருக்கும், அவ்வளோதான். கோவிந்த சுந்தர் சார் எப்படி உள்ள வந்தார் மூவிக்குள்ளே? 96 நான் கூட கனெக்ட் பண்ணேன் அப்போது பழக்கம் தான். ஓகே சார். அதான் அந்த சவுண்ட் டிசைன் ப்ளஸ் அந்த அப்படியே அந்த டீம் அப்படியே எல்லாருமே வேணா ஆல்ரெடி ஆமாம் அங்கேயே அதே இது தானே, அங்கேயும் எல்லாமே அப்படியே உள்ள இருக்கும். ஓகே ஓகே சார், சூப்பர் சார். வாழ்த்துக்கள், படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நீங்கள் தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் வெற்றி பெறணும். சாருக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நிறைய படம் பண்ணுங்க சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பண்ணுவேன் சார். ஆல்ரெடி நான் இதில் ஈஸ்வரன்லாம் நடிச்சிருப்பேன் சார், சிம்பு சார் கூட நடிச்சிருக்கிறேன். சும்மா இது நண்பர்களுக்காக பண்ணது. அடுத்தது நடிச்சிருக்கேங்க. இல்லை என்னன்னா நண்பர்கள் டீம் எல்லாருமே ஒருத்தர் கைப்பிடிச்சி சேர்ந்து வளர்ந்து வர்றதுக்குல அது ஒரு நல்ல ஜாலியான விஷயம். அது நிறைய டீம் வரும். இப்போ எங்களை மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னும் போது அதை பார்த்து இன்னொரு டீம் நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சின்ன இது வருங்க. ஓகே, அடுத்த படம் எதாவது அப்டேட் எதாவது இருக்கா? அடுத்த படம் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் பண்ணுறோம். மைக்கேல் தான் டைரக்ட் பண்ணுறப்ப அந்த படம். ஸோ அது ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட், ஒரு கன்ஃபர்மேஷன், பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சுது. ஒரு பெரிய கம்பெனியில் தான் அது அவங்க சைட்லேருந்தே அனௌன்ஸ்மெண்ட் வரட்டுங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறோம். சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். டைரக்டர் சாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா. நெக்ஸ்ட் படம் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடுங்க, இது அதுதான் முக்கியம். இல்லை வர மாட்டாங்க சார். ஐயா இல்லைங்கய்யா, ரொம்ப ஹாப்பி நீங்கள் கூப்பிட்டது. சத்தியமாக எங்களுக்குலாம் ரொம்ப கூச்சமாக தான் இருக்குது. இன்னும் ஓப்பனாக சொன்னால் வெளில பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. எங்களுக்கு இன்னமும் இவங்க 2 பேர் என்ன நினைப்பாங்கன்னு தெரில. அப்பா ஐயோ அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருவாங்களோன்னு தான் பயமாக இருக்குது. ஆமாம் ஐயா, அப்படி இருந்தால் மன்னிச்சிருங்க. ஏதாவது அவர் சிரிப்புக்கு தான் இன்னும் எனக்கு அர்த்தம் புரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அவர் படத்தில் அவர் உள்ளே போயிட்டார். இல்லை எனக்கு வேறு எதாவது தோணுது. சார், படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ.